இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய செய்யிட்ருக்கோம். இதில் வந்து வெறும் தேங்காய் இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எந்த கலப்படமும் கிடையாது. நாங்கள் மகளிராக சேர்ந்து இந்த தூத்துக்குடியில் ஓலைப்புட்டுன்னு ஒரு நேம் வச்சு ஒரு கடை நடத்திக்கிட்டு வந்துருக்கு. சென்னையில் வந்து அறிமுகம் இல்லை, இப்போ தானே கொஞ்சம் அறிமுகம் ஆகுறோம். இதை சாப்பிட்டு பிடிச்சிருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தூத்துக்குடியில் வந்து புட்டு இடியப்பம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சேலத்தினால இங்கேயும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து. வணக்கம், என்னுடைய பேர் வந்து இந்துமதி. நான் வந்து ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழகத்தில் ஒரு பணியாளராக பணியாற்றிட்டு வர்றேன். இந்த தமிழர் இந்த பாரம்பரிய உணவு வந்து பார்த்திங்கன்னா இலங்கையோட ஸ்பெஷல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்கர், பீஸா இந்த மாதிரி தான் குழந்தைங்கள்லேருந்து இளையோர்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் பயன்படுத்துகிறது எல்லாமே தேங்காய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் அப்படின்றதுனால இதில் என்ன விதமான பயன்பாடுகள்லாம் இருக்குதுன்னு அதிகமாக இந்த மக்களுக்கு வந்து, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, சென்னை வாழ் மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம இதை வந்து இங்கே புதுசாக அறிமுகப்படுத்தும் போது இங்கே உள்ள மக்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இதை வந்து ஒவ்வொரு கேம்புகளிலையும் இலங்கையில் பாரம்பரியமாக இருந்த மக்களுக்கும் இடியாப்பம்னா என்ன, புட்டுனா என்ன, கட்லெட்னா எப்படி இருக்கும் அது எல்லாமே தெரியும். இங்கே வந்து இது புதுசாக சாப்பிட்றதுனால சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது புதுவிதமான டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா மெயின் வந்து இங்கே அதுதான். இப்போ நம்ம பீஸா, சீஸ் இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு இது வேறு விதமான டேஸ்ட்டை கொடுக்குறதுனால அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். பல்வேறு சூழ்நிலைகளால், அரசியல் காரணங்களால், பொருளாதார நெருக்கடிகளால் தன்னுடைய சொந்த நாட்டை மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து வேறு நாடுகளிலே வாழக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய உணவை மையப்படுத்தி அதை நமக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையிலே இந்த உணவு திருவிழா இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் தமிழக அரசு இரண்டும் இணைந்து இவங்க 3 பேரும் இணைந்து இந்த உணவு திருவிழாவை இன்று உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக்சுவலி நாங்கள் இவ்வளோ வெரைட்டி பார்க்கல, எல்லாமே புதுசாக இருந்தது. இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபெமிலியர் இன்க்ரீடியன்ஸ், பட் அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த சன்னா வித் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் யூஸ்வல் சுயம்லாம் வந்து ரெகுலராக தாலில் பண்ணுவாங்க, இது வந்து கிரைண்ட்ஸில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மெனு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வெஜ்ஜுன்றனால வெஜ்ஜு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மசாலாஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. ஆயிலு வயசும் மஸ்டர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம். பட் அதர் தன் தட் மோர் ஆஃப் ஹெல்த்தியாக இருக்குது.